வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். போஸ்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தில் அறிமுக விழா வச்சுருந்தாங்க. அதுக்கு கலந்துக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அதனால் துணைத் தலைவர் பரத் தம்பி, பொருளாளர் ஜெயின் தம்பி, இன்னும் நிறைய பேர் கலைத்துறையை சேர்ந்தவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரு, கோ டைரக்டரு, சின்னத்திரையில் இயக்குனர்கள். சின்னத்திரை இயக்குனர்கள் அப்படின்னாவே இன்றைக்கி பல பேர் வீட்டில் வயசானவங்க சீரியலை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது கரெக்டு. எதுக்குன்னா எங்கள் வீட்டுக்கார் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா 11 மணி வரைக்கும் அந்த டிவி பக்கத்தில் ஒரு கொசு கூட போகக்கூடாது. கொசு போச்சுன்னா கூட எந்திரிச்சு முறைப்பார். என்ன நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊட என்னையை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொசு பேட்டை எடுத்து கொசுவை அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே அடிப்பார். அந்த கொசு பேட்டு சேர் மேலே பட்டு உடையும். அப்போ மட்டும் என்னை திரும்பி பார்ப்பார். கொசு பேட்டு உடஞ்சி போச்சு, இவ வேற கத்த போகிறா இல்லைன்னு. வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், கோபத்தில் குறுக்க இருக்கிற கம்பியை மறந்துட்டேன்னு. அது மாதிரி கொசுவை அடிக்கிறேன்னு கொசு பேட்டு நிறைய பேட்டை உடச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் சந்தோஷம் அந்த தொலைக்காட்சியில் இருக்குப்பா. சின்னத்திரை இயக்குனர்கள் நிறையா கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பெரிய திரை இயக்குனர்களும் நிறையா கலந்துக்கிட்டாங்க. ஆர்கே செல்வமணி சார், பேரரசு சார், எஸ்வி சேகர் சார், ஜாக்குவார் தங்கம் சார் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சால்வை போட்டு மரியாதையாக கௌரவப்படுத்தினாங்க. கலைத்துறை உறவுகள் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, அமைச்சர் சாமிநாதன் ஐயா அவர்கள் வந்தது, பூச்சி முருகன் ஐயா அவர்கள் வந்தது எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு கலைத்துறை உறவுகளை வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். கலைத்துறை உறவுகளுக்கு இருக்கிற கஷ்டங்களை எடுத்து சொல்லி அந்த கஷ்டங்களை போக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நான் அதைத்தான் ரொம்ப கவனித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இயக்குனர்கள், அதாவது புதுசாக சேர்றவங்க, ஆல்ரெடி இயக்குனர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன தேவைகளோ அந்த கோரிக்கைகளெல்லாம் ஐயா சாமிநாதன் அவர்கள் முன்னாடி சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சிரித்த முகத்தோடு அப்படியே அருள் கடாட்சத்தோடு சொன்னார். அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்திருந்த கலைத்துறை உறவுகள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி கலைத்துறை உறவுகளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது மக்கள் தான். அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கறது, பொழுதுபோக்குக்காக கொடுக்கறது, நகைச்சுவை கொடுக்கறது, ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதை சின்ன உலகமாக உருவாக்கி அதை பெரிய உலகமாக எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் செல்லுலேயே சீரியல், படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய திரையிலையும் நிறைய நல்ல படங்கள் கொடுக்குற நிறைய நல்ல டைரக்டர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம வாழ்த்துவோம். இப்போ நான் யார் யார் கூட வீடியோ எடுத்துக்கிட்டேன் வாங்க பார்ப்போம். ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் சின்னத்திரையில் ஒரு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க. நடிகர் சங்கத்தில், நான் இயக்குனர் சங்கத்தில் இருக்கேன். அக்காவோட சேனலில் நிறைய பாருங்கள், நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நல்ல நல்ல விஷயமா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இவங்க ஒரு இயக்குனர், ரொம்ப திறமைசாலி. கண்டிப்பாக இவங்கெல்லாம் படம் பண்ணும்போது நிறையா நீங்கள் பத்மினி மேடம் இது பண்ணணும். வாங்க, அப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல கருத்துள்ள ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் கருத்துக்கள் கிடைக்கும். இன்றைக்கி அதுதான் தேவை. அதை கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சாப்பிட்டு அப்புறமா போகலாம். வீடியோ பாருங்க, வாங்க வாங்க. ஐயா அவங்க ஒரு நடிகர், நல்ல ஆன்மீகவாதி. அப்படியே கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். என்னையவும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கப்பா, மறக்கவே முடியல. அவங்க யார் அப்படின்னா இவங்க தான். இவங்களை தெரியாதவங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. குட்டி பத்மினி அம்மா. எப்போ நான் பார்த்தாலும் செல்ஃபி தானே போட்டால் தானே அப்படியே வாங்க எடுத்துக்கலாம்னு அப்படியே கையை தோளில் போட்டு கூப்பிடுவாங்க. என்ன ஒரு பாசங்கிறீங்க. நீங்கள் ஜம்ம லட்சணமாக இருக்கீங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். சரி சரிங்க. சிரிக்கிறேன். ரொம்ப சரிங்க. சரி நில்லுங்க ஐயா, சரிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக அங்கே பாருங்கள் அவங்க முகத்தை, குழந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ அன்பாக சிரித்த முகத்தோடு பேசுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குதுப்பா.
அடுத்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி சங்கரையா அவங்க கூட வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். சேனலில் போட போகிறேன்னு சொல்லி எடுத்தேன். இன்னும் பெரியவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் நல்ல சாப்பாடு, சைவம் அசைவம் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உணவு உபசரிப்பு அப்படின்னா அதுதான் உயர்ந்தது. நல்ல சுவையான உணவு, எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக வந்தோம். முக்கியமாக என்னென்னா, போதும் அப்படின்னு சொல்கிறது உணவு மட்டும்தான், மனசு திருப்திப்படுத்துறது. அதனால தான் உணவு மட்டும் நல்ல ஆரோக்கியமாக ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.